ஹாய் ஆல், சிம்பிள் வெள்ளை பூசணி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. தேவையான அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி, சீரகம், மஞ்சத்தூள், உரித்து வச்சுருக்க பூண்டு, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வெள்ளை பூசணியை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வெள்ளை பூசணி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இது 2 விசில் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கட்டும். ஏன்னா சாம்பாருக்கு டேஸ்ட்டே வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே தூளாக அரைச்சி வச்சுருக்கிறதுனால நான் அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் தூள் எவ்வளோ தேவையோ நீங்கள் சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கிருச்சு மசாலாவோட. இப்போ சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, ஏன்னா நான் ஆல்ரெடி பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன், அதனால் இதில் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி சாம்பார் நல்லா கொதிக்கட்டுங்க இந்த மசாலா. இது கூடவே நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் இல்லைங்க குக்கரில் பருப்பு, பூசணி, தக்காளி எல்லாமே அதை மொத்தமாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கூடவே தேவையான அளவுக்கு சாம்பாருக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இது பேச்சுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான சாம்பார். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது சாம்பார். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Thanks for watching this.